காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஷிரடி போகிறோம். அதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். 6 மணிக்கு நம்மளுக்கு 6:35க்கு பீச்சில் ட்ரெயின். ஸோ இங்கேருந்து நம்ம லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி பீச் ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து எக்ஸ்பிரஸில் போய்ட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். காலையில் கொஞ்சம் படிப்பு அதிகமாக தான் இருக்குது, பரவாயில்ல போவோம். நம்ம ஸ்டேஷன் போய் கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் வெற்றிகரமாக ஆகிட்டோம். இதுதான் நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய கோச். ஓகே, ஹாய். வெற்றிகரமாக ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயினில் உட்காந்துட்ருக்கோம். 6:40 ட்ரெயின் எடுக்கிறோம். இப்போது என்ன பண்ணால் காலைல எழுந்திரிச்சிட ஒரே டயர்டாக இருக்குது. காரணம் இந்த குட்டி பையன் தான். நைட்டு ஃபுல்லாக தூங்கவும் விடலை, தூங்கவும் இல்லை. அதனால் நான் இப்போ கொஞ்சம் நேரம் மேலே ஏஞ்சி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டேன். இந்த வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வெளியே தாண்டி போயிட்டுருக்கோம். காலைல ஒரு 6 மணிக்கு நல்லா தூங்கிட்டேன். நல்லா 6 மணிக்கு ட்ரெயின் ஏறி பார்த்துட்டேன். ரெடி பண்ணாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த சைடில் நம்ம ஜனங்கிட்ட எப்போ ஒரு ரெஸ்ட் எடுப்போம். அதனால் அந்த இடத்துல இந்த சைடாக. ஆனால் இன்னும் இப்போது ரைட் சைடு முன்னாடிலாம் நான் இப்படி வந்திருக்கேன். பார்க்கும்போது வெயிலில் பார்த்தா பார்த்துக்கலாம். ஆனால் இப்போது பார்த்தா 2 பக்கம் நல்லா விவசாயம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆகுது. 4 மணி நேரத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் முக்கியமான வச்சுருக்கு. அது என்ன போயிட்டு அந்த ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ தண்ணி வேறு பிடிக்கணும். ஸ்டேஷன் தண்ணி அப்படியே சாப்பிட்டு வெற்றிகரமாக தண்ணி பிடிச்சாச்சு. இங்கே ஒரு பைப் இருக்குல்ல, அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். ஓகே பாய்ஸ்.
ரொம்ப பெரிய இடம், கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேஷன் வந்துருக்கு. ஆனால் இங்கே நிற்காது வண்டி. ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால மெயினான சில சிட்டி ஜங்ஷன் மட்டும் தான் நிற்கும். இந்த ஸ்டேஷனில் நிற்காது. ஸ்லோவாச்சு. சரி, இது எந்த ஸ்டேஷன் இருந்துச்சு அப்புறம் வேறு எதாவது ஸ்டேஷன் அப்போல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வேறு எதாவது ட்ரெயினில் வெயிட் பண்ணுறப்போ ஆப்போசிட்டில் வரது ஒரு 4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷன் வரது. ஆல்ரெடி தண்ணி குடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்குறது டைம் இல்லை. ஏன்னா கடை தண்ணி போட்டதுனால தண்ணி மட்டும் குடிச்சாச்சு. தண்ணி மட்டும் குடிச்சு ஒரு ½ மணி நேரம் 1 ஹவர் கழிச்சு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். பண்ணி அதிகமாக இருக்குது பகல் டைம்லாம் அந்த தண்ணி சாதாக போயிட்டு இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது. பசங்க ஆழமும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பணம் ஒரு கால்வாசி தான் சித்ரா தேவி ரிவர் பெரிய ஆறு. அதாவது நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஹலோ வந்துட்டோம். காலையில் 6:40க்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்பி பீச் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம். இப்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 7 9 10 11 12 கிட்டத்தட்ட ஒரு 6-7.5 மணி நேரம் பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் வந்து இது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். ஒரு 1998 இந்த ஊரில் தான் பிறந்தேன். புரியுது ஒரு 5 வருஷம் இருந்தேன். ஸோ அந்த ஏரியாவுக்கு இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஷிரடிக்கு. சரி, வேறு ரூட் இருந்துச்சுன்னா இந்த ரூட்டில் தான் வரும்னு எனக்கு தெரியல. அப்போ பார்த்தா இந்த ரூட்டில் வரும்னு சொன்னாங்க. சரி, பல வருஷமாச்சு இந்த ஊருக்கு வந்து கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். நம்மளும் வீடியோ யூடியூப்பில் போடுறதுனால யூடியூப்பில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபில் இருக்கும். இதை பற்றி சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். வந்துட்டு முடிஞ்ச இறங்கி ஒரு ஃபோட்டோ செல்ஃபோன்லாம் இல்லாதப்போ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது செல்ஃபோன்லாம் ஃபோனில் வச்சுருக்கோம். கிரவுண்டு தெரியுது. அதில் விளையாடி நானும் என் தம்பிலாம் வந்து அந்த கிரவுண்டில் வந்து பார்த்து விளையாடிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஊரில் தான் நான் வந்து பிறந்தேன் 1998. இங்கே தான் ஒரு 5 வருஷம் இருந்தேன். இது எங்கள் பாட்டி வீடு. வருஷத்துக்கு ஆனுவல் லீவ் அப்போ இங்கே தான் வரும். இதில் சுற்றிட்டு இருப்போம் சைக்கிள். இந்த ஒரு கேமரா தெரியல வச்சு இந்த ரோட்டெல்லாம் சைக்கிள் எடுத்து சுற்றிட்டு இருப்போம். அதனால் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு லீவுக்கு இங்கே வருவோம். சுற்றி பார்த்துட்டு இருப்போம். ஒரு ரயில்வே வேறு சில இடத்தெல்லாம் வந்து கூட்டு போயிருப்பார்.
முன்னாடி மந்த்ராலயம் போயிருந்தப்போ இந்த பக்கம் வந்துடுறேன். ஆனால் அப்போ கூட இப்போ கொஞ்சம் பயமாக மாறிட்டுருக்கு. அது வந்து இந்த ஜெல்லி கொட்டுறது. அப்படியே பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் போய் அப்படியே லாஸ்ட்டில் போனால் பாட்டி வீடு இருக்கும். நாங்கள் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 மாதம் இங்கே தங்கிட்டு சுற்றிட்டு இல்லை இங்கெல்லாம் அது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்தெல்லாம் வந்து உட்காந்து எனக்கு சின்ன வயசில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் வந்து ஜாலியாக விளையாடிட்டு ஓடிட்டு இந்த ஊரில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அடிக்கடி வித்தியாசமான ஃபீலிங் தான் இருக்குது. குழந்தைங்க ஊரில் தான் இருக்கும், அப்புறம் இருக்கும் ரயில் அடிக்கும். அவ்வளோதான் முடிச்சு விட்டது ஸ்டேஷன். பாய் பாய். ஓகே, நம்மளுடைய ஷிரடி பயணத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து திருச்சி வரோம். திருச்சியில் நான் தம்பி இருக்கிற ஒரு ஆறு இருக்கும். ஒரு விளையாட போது தம்பி போகிறான்னு இதுதான் எல்லாம் ரோடெல்லாம் போட்டுருக்காங்க. ரோடெலாம் இருக்கிறதுலாம் வந்து கல்லுக்கெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல நடக்கும். அது ஒரு ஓகே கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து அப்புறமேட்டு ஒரு நைட்டு 1 மணிக்கு தான் ட்ரெயின் போகும். ஒரு 7 மணி நேரம்னா 12 ஒரு 6 மணி நேரம் நடந்து பார்ப்போம். போகிற வேலை வேறு ஏதாவது வேறு ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். என்னடா ஏதோ பிரச்சனையை ஆரம்பிக்கல ஆரம்பிச்சிருச்சு. பேகு சுட்கேஸோட சுட்டு அறுந்து போயிடுச்சு. கடவுளே கொடுக்கூடாது. அதான் ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறோம். அடுத்து வந்து மந்த்ராலயம் ஸ்டேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி ஸ்டேஷன் பார்க்கலாம். திங்ஸ் இருக்கான்னு பேகை தரதா ஜிப்பு கட்டாயிருக்கு. 2 பக்கமும் கட்டாயிருக்கு. சரி பார்க்க போயிட்டு சேஃப்டி பேகை ரெடி பண்ணிக்கிட்டு தான் போது தான் ஒரு ஐடியா வரல. சரி ஓகே பார்ப்போம். ஸ்டேஷன் வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். யார் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மந்த்ராலயம் என்ட்ரன்ஸ் ஹவுஸ்லேயே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பேசினே ஆக்சுவலாக ஸ்டேஷன் வந்து டக்குன்னு கவனிக்கல. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. மந்த்ராலயம் உங்களுக்கு வேலையே தெரியும். எதுக்கு ஃபேமஸ்னு ராகவேந்திர சுவாமி ரஜினி அவருடைய 100வது படமாக கூட ராகவேந்திர படமாக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கோயில் வந்து இந்த ஊரில் தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கேருந்து ஒரு பக்கத்தில் வெளியில் ஸ்டேஷன் வெளியே போனால் ஆட்டோலாம் இருக்கும். ஆட்டோ எடுத்துகிட்டு தான் போக முடியும் அந்த பஸ் அந்த கோயிலுக்கு. கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் லாஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிளம்பிச்சு ட்ரெயின் மந்த்ராலயத்திலேருந்து. மணி இப்போது 4 மணி ஆகுது. காஃபி வந்துச்சு நான் குடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். நைட்டு 1:45 தான் ஸ்டேஷன் போகும்னு சொல்லியிருக்காங்க. பூனேயில் வரணும். அதனால் தூங்கிட்டு ஒரு 12 மணி 10 மணி மேலே எழுந்துச்சு டிஃபன் சாப்பிட்டு இறங்கிடும். கரெக்டாக இருக்கும். ட்ரெயின் முதல் போகுது. நானும் இது வரைக்கும் இந்த மந்த்ராலயத்துக்கு தான் வருது. இதுக்கப்புறம் போனதே இல்லை. இதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்கு அனுபவம். வேறு தான் உங்களுக்கு காமிலாம் நினச்சேன். இதுதான் அந்த மந்த்ராலயத்தில் இருக்க ஃபேமஸ் துங்கபத்ரா நதி. இந்த நதிக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆந்திரா, நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து கர்நாடகா. ஒரு இயற்கையான ஒரு பார்டர் 2 ஸ்டேட்டுக்குமே. ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்கு. இந்த அப்படியே நேராக அந்த நதி வந்து கோயில் பின்னாடி போகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போலாம் தண்ணி நதி இருக்குது. இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது. ஓகே பாய். நிறைய போயிட்டுருக்கோம். சரி ஓகே, அடுத்தது வேறு ஏதாவது வந்தால் உங்களுக்கு காட்டுறேன். போய் இறங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பாய். அவ்வளோதாங்க,
நாங்கள் வந்துட்டோம். ஒரு வழியாக பூனே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. कितना पैकेज